அப்படியே பேசிட்டே வரேன். நீங்க அப்படியே நான் நடக்க இல்ல 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 என்னையும் கொஞ்சம் கவர் பண்ணும். இது வேற மாட்டு சாணியா இல்ல எருமை மாட்டு சாணியா இல்ல யானை சாணியான்னு வேற தெரியல. ஓகே ஓகே சொன்னேன். ஆமா. இந்த பின்னாடி இருக்க ஏக்கரே என்னோடதுதான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா தி நீல்கிரிஸ், என்னோட நேட்டிவ் பிளேஸ் இருக்கும். கேமராமேன் நான் அப்படியே பேசிட்டே வரேன், நீங்க அப்படியே நான் நடக்க இல்ல 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 என்னையும் கொஞ்சம் கவர் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம செம்மையா இருக்கு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நமக்கு வந்து ஊட்டி போகிறதா பிளான். ஸோ நமக்கு வந்து ஊட்டி வந்து போகிறதா பிளான். சரி, நம்ம கொஞ்சம் அப்படியே வழி மாறி நம்ம வந்து வேற பிளேஸ்க்கு வரலான்னு சொல்லிட்டு, இது ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஸ்பாட்டு. சன்ரைசஸ் இல்லை கீழே இருக்கிறது இல்லை, இது வேற மாட்டு சாணியா இல்லை எருமை மாட்டு சாணியா இல்லை யானை நாக்கில் எனக்கு பார்த்தா ஒரே புளிப்பு சாணியான்னு வேற தெரியல. அப்பப்போ என்ன வந்துடும், அது ரொம்ப பயமா இருக்கு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம சில்லுன்னு கூலிங்காக சூப்பராக இருக்குது. டைம் வந்து இப்போ 5:30 ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சன்ரைஸஸே அப்படியே சன்ரைஸ் இல்லை சன் செட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ காய்ஸ், இந்த சன் செட்டுக்கும் இதுக்கும் செம்மையாக இருக்குது இந்த இடம். ஏன்னா சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரோஸ் கார்டன் அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன்லாம் போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் வந்து செம்மையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. என்ன ஆஃப்ரிக்காலேருந்து வந்த மாதிரி துணி போட்டு சுற்றிட்டு இருக்கு? நீயே யூகே லண்டன் சொல்லிட்டு போய் அங்க சண்டே மார்க்கெட்ல ஒரு டாப் வாங்கி வந்து போட்டு சுத்திட்டு இருக்கற. ஏய், நானே ஜுடியோ போய் தேடி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருக்கல. நான் தான் இந்த Dress யார் செலக்ட் பண்ணி கொடுத்தா? நான் தான். உண்மை சொல்லு. நான் தான். உண்மை சொல்லு. நான் தான். உண்மை சொல்லு. Emotional damn it. நான் தான். இல்ல உண்மை சொல்லு. நீ தான். சன்ஷா தான் வந்துட்டு நம்ம பர்த்டேக்காக வந்துட்டு இந்த Dress வாங்கி கொடுத்தேன். தேங்க் யூ டார்லிங். ஓகே ஓகே வெரி டார்லிங்னு சொன்னேன். ஓ டார்லிங் சொன்னேன். பர்த்டே கிஃப்ட்டா? ஆமா. அப்பதான் நீ எனக்கு ஏதாச்சும் பாவம் பார்த்து எனக்கு அஞ்சா நீ அடுத்த டைம் கிஃப்ட் பண்ணும்போது எனக்கு அந்த வேண்டாம் நிழல் பிரியுதே தூக்கம் இங்க வந்துட்டு எனக்கு ஒரு சொந்தமான ஒரு அது என்ன சொல்லுவாங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இந்த பின்னாடி இருக்க ஏக்கரே என்னோடதுதான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இங்க இருக்க பசங்க எல்லாம் வந்துட்டு சைக்கிளிங் பண்ணிருக்காங்க. ஆனா செமையா என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஆனா அன்ஷா வந்து ஏன் கூட என்ஜாய் பண்றான். ஆமால சொல்லுமா. இங்க வந்துட்டு கோயம்புத்தூர் அந்த ஒரு சிட்டி எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும். ஏன்னா சின்ன வயசுல எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஃபாரின் கண்ட்ரி போகணும், அங்க வந்து கார் வாங்கணும், அப்படி இருக்கு. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, நிம்மதி வேணும், நிம்மதிதான் வேணும். அதுதான் எனக்கு இல்லையே. நீங்க வந்து இன்னைக்கு என்னோட கெஸ்ட் ஹவுஸ் டூர் பார்க்க போறீங்க. ஸோ நான் எப்பவுமே நீல்கிரிஸ் வந்தேன் அப்படின்னா என்னோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டே பண்ணுவேன். ஏன்னா எங்க கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும். சிரிக்கிறாங்க எல்லாம் என் கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். நம்ம வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டுருக்கோம். கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே லைட்டாக ஒரு மரம் போட்டிருப்பாங்க, அதை தாண்டி தான் வரணும். உள்ளவங்க ஓ கமான் கைஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ். நம்ம எப்போ நீல்கிரிஸ் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றது நான் குளிரில், நீ வந்து ஜாலியா இங்க வந்துட்டு உட்காந்துக்குவ. இல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன்னு சொல்றேன். நீ கட்டினியா? அப்படியா? கெஸ்ட் ஹவுஸ் நான் வந்துட்டு ஃபாரின் மூட்டை சிமெண்ட் எல்லாம் வேணும் சொல்லி வீடு கட்டுறதுக்கு. சிமெண்ட் ஒரு 10 மூட்டை சிமெண்ட் இருந்தா 10 மூட்டை சிமெண்ட் வச்சு குடிசையும் கூட கட்ட முடியாது. ஓடி இல்ல நான் வந்து யூகேல இருந்தேன் இல்லையா, யூகேல இந்த ஜர்க்கின் வாங்கினேன் இல்லையா, அப்ப வந்து இங்க ஃபோன் பண்ணி சொல்லி இந்த காமெடி எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்ல அப்ப ஃபோன் பண்ணி சொல்லி நான் வந்து இது வாங்கினேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஹால். ஸோ நம்ம கஷ்டப்பட்டு வாங்கணும். சோஃபா இருக்கு. சோஃபா வந்து அழகா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாங்குவாங்க. ஓகே கமான் சோஃபால இங்கெல்லாம் சூப்பர் டிசைன் எல்லாம் வச்சு செமையா இருக்கு. பட் அழுக்கு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பெட்ஷீட் வந்து போட்டு வச்சிருக்கேன். நான் வந்து இந்த ஒர்க்குக்கு பீப்புள் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்க ஒரு பொண்ணு வச்சிருக்கேன். அதனால அவ இது போட்டு விட்டுருக்கா, கொஞ்சம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்க எதுக்கு இந்த 3 ஃபேண்டா பாட்டில் இங்க வச்சிருக்குன்னு தெரியல. ஹே இடியட் ஃபெல்லோ, டெய்லி 2 காஃபி கொடுக்குற ஃபேண்டா பாட்டில் இங்க வச்சிருக்க இடியட்.
இந்த ஒர்க்கிங் கேர்ள் எப்பவுமே இப்படிதான். சரி என்ன பண்றது. அண்ட் இதுதான் அந்த ஹால். கமன் அண்ட் இங்கே பாத்தீங்கன்னா பூச்செடி வந்து வச்சிருக்கு. இது எதுக்குன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல இல்ல மூணார்ல வந்து ஒரு வீடு பாத்திருக்கேன். சோ அது ஓகேவா, அதனால அதை வந்து இந்த மாதிரி கட்டலாம். மூணார்ல இப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தாலே பறக்காட், அது கீழே இன்னொரு மலை ஏறுதுல, அந்த மலை ஃபுல்லா வாங்கி அதுல வந்து இது கட்டலாம்னு சொல்லி பிளான் போட்டு வச்சிருக்கு. சரி இங்க வந்து திஷ்டிக்காக 2 செடியெல்லாம் வந்து வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து என்னோட பேக். என் பேக் எல்லாம் இங்க இருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரும்போது நம்ம கார்பெட் வாங்கிட்டு வந்தோம். சரி இங்க போட்டு விழா ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து என்னோட சைக்கிள். ஆமா, சோ நான் இங்க வந்தேன் அப்படின்னா அப்பப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்கு அப்படியே ரவுண்டிங் சுத்திட்டு இருக்கேன். அப்ப வந்து அப்பப்ப பெல்ல மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது, வேற ஒண்ணும் இல்ல, அதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டு ரெடி ஆகும். ஓகே ஓகே ஓகே. என்ன கீர் சைக்கிள் போல? ஆமா கீர் சைக்கிள். கீர் இப்படி மாத்து, சடக் 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 அப்படி. ஓகே ஓகே. வேணா நான் போர் அடிச்சா இதுக்குள்ள கூட ஓட்டுது. அப்படியே சரி சரி. ஓ சரிமா. ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்து சீலிங் லைட்லாம் இருக்கு. சோ லைட் எல்லாம் எரியும். ஓகே, அது இந்த ஒர்க்கிங் கேர்ளுக்கு தானே தெரியும், அதனால வந்துட்டு நமக்கு வந்து தெரியாம போச்சு. ஸோ மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சீலிங் லைட். அப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்க வந்து அழகான ஷோகேஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்யாணத்துக்காக வந்த ஷோகேஸ். ஓகேவா, சரி ஷோகேஸ்ல உள்ள இல்ல ஷோகேஸ் நான் தான் வாங்கினேன். உள்ள இருக்க பவுல் வந்துட்டு கொடுத்தது, கஷ்டப்பட்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. அடுத்து வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 52 இன்ச். ஆமா, ஓ இது 52 இன்ச். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓ 11 இன்ச் டிவி இது. ஓகே சூப்பர். ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம Flipkartல தான் வாங்குனது. அப்புறம் இது வந்துட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். அண்ட் நீங்க வந்து சூப்பரா இருக்கணும்ங்கறதுக்காக ஒரு கிரீன் கார்பெட் மாதிரி போட்டிருக்கேன், ஒரு கிரீன் கலர். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் சாரீஸ், இது வந்து நம்ம கபோர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக நான் வச்சிருக்கேன். அண்ட் இந்த வாட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா மீஷோல இருந்து பை பண்ணது. ஓகே, அப்புறம் இன்னைக்கு நம்ம இங்க வந்ததும் பார்சல் வந்துச்சு, இந்த குதிரை. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒட்டியாச்சு. ஓகேவா, அண்ட் வந்துட்டு இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து ஒரு ரூம் இருக்கு. பட் இது வந்து சீக்ரெட் ரூம், அதனால நம்ம இது வந்து ஓபன் பண்ணிக்க வேண்டாம். வந்து அடுத்து கிச்சன் பார்க்க போறோம். சோ டைல்ஸ் எல்லாம் நான் புதுசா கஷ்டப்பட்டு நான் ஓட்டினேன். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சாக்ஸ் போட்டுதான் இருக்கணும், ஏன்னா வந்துட்டு அவ்வளவு குளிர், அதனால நம்ம வந்து சாக்ஸ் போட்டு ஸ்லிப்பர் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க அழகான செல்ஃப் இருக்கு. இதுல வந்து ஜீரகம், இது வந்து செல்ஃப். இங்க வந்து செல்ஃப்லாம் அடிக்கணும். இது வந்து சரி கொஞ்சம் சோகே கொஞ்சம் செல்ஃப் வந்து இப்படி அடிக்கிறது இருக்கலாம், அதுக்காக வந்து விட்டு வச்சிருக்காங்க. ரொம்ப வளருது. சரி. அப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இது ஃப்ரிட்ஜ். இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் 20 வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வாங்கினது. அப்படி 42 வயசு ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்து எனக்கு 22 வயசு ஆகுது. மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் காலி தான், அந்த ஒர்க்கிங் லேடி ஒண்ணுமே வாங்கி வைக்கல. ஃப்ரிட்ஜ் ஆன்ல இருக்கா? ஃப்ரிட்ஜ் ஆன்ல தான் இருக்கு. இங்க லைட் எரியுது. சோ இது வந்து 2 செக்ஷன். ஓகேவா, இதுல வந்து ரசமலை கேக் இருக்கு. ஓகேவா, அப்புறம் இங்க பீன்ஸ், தக்காளி, கேரட், அது இது ஸ்ப்ரைட்டு எல்லாம், முட்டை கிட்ட எல்லாம் இருக்குது. சூப்பர். அதனால ஃப்ரிட்ஜ் இது வந்துட்டு நல்லா மெயின்டைன், ஏன்னா எப்பவுமே நான் கெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு போவேன் இல்லையா, அதனால மேல இருக்க பயத்துல எல்லாம் கிளீன் பண்ணி நல்லா நீட்டா வச்சிருக்க அந்த பொண்ணு. நாளையில இருந்து அந்த பொண்ணுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கலாம். மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது பாத்திரங்க தான் ஃபுல்லா, பிரியாணி சட்டி, அந்த சட்டி, இந்த சட்டி, இந்த குண்டா, அந்த குண்டா. அப்புறம் மிக்ஸி, இது பிபிஎல் மிக்ஸி. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கஷ்டப்பட்டு இல்ல, அலெக்சாண்டர் கிரகாம் பெல் வந்துட்டு நமக்கு கிஃப்ட் பண்ணாரு. அவர் கஷ்டப்பட்டு கிஃப்ட் பண்ணாரு. நான் குழந்தையில இருக்கும்போது கிஃப்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா இது சும்மா புளி, இது வந்து கீழே இருந்துச்சு சொல்லி இந்த புள்ள பொறுக்கிட்டு வந்திருக்கும் போல. அண்ட் டைல்ஸ் எல்லாம் நல்லா நீட்டா ஒட்டி, இங்க ஒரு கேஸ் இருக்கு. அப்புறம் சரி கேஸ் அங்க இருக்கு, அடுப்பிங்க இருக்குது. தண்ணி எல்லாம் செம ஜில்லுன்னு வரும். ஓப்பன் பண்ணி கை வச்சு எடுத்தாலே ஐஸ்ல கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஆமா. அப்புறம் அப்படியே அங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் டூர் எல்லாம் போடுறேன், வாங்க. அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம். ஓகே, கமான். ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்தேன் அப்படின்னா ஸ்டே பண்ணுவேன். கட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புஸ்குன்னு இருக்கும். கேமராமேன் வந்து உட்கார்ந்து, ஆமா நல்லா ஜாலியா புஸ்குன்னு இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் வந்து இங்க தூங்கிடுவேன். சோ நம்மளோட கேமராமேன் இங்க இருப்பாங்க. சரி ஓகே, நீங்க தூங்குவீங்க, நாங்க இங்க உட்கார்ந்து பாத்துட்டு இருப்போம், வேடிக்கை பார்க்கலாம். சோ இந்த ஊஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா வாங்குனதுதான். கஷ்டப்பட்டு தலையில தூக்கி வச்சு 6000 கேட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா வாங்கிட்டு, இது வந்து செம ஜாலியா இருக்கு இதுல உட்கார்ந்து ஆடுறதுக்கு. இந்த குஷன் எல்லாம் வாங்குறதுக்கு எங்க நான் அமெரிக்கால இருந்து வாங்கிட்டு வந்தேன். சரியா, ஓகேவா. நான் அமெரிக்கா போயிட்டு அப்படியே லண்டன் போயிட்டு வரும்போது இந்த ஜர்க்கினோட
இந்த குஷன் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. கீழே ஃபுல்லா ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து ஜம்மு காஷ்மீரா? இல்ல இது ஜம்மு காஷ்மீர் இல்ல, லடாக்ல வாங்கிட்டு வந்தேன். என்ன பேசுற நீ? ஓ சரி சரி. அதுக்கப்புறம் சேம் இதே மாதிரி இங்க ஒரு ஷெல்ஃப் வச்சிருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீலகிரி சைட்லாம் வந்து இப்படிதான் வைப்பாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இங்க ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்றோம். ஏன்னா வீடு இப்பதான் புதுசா கட்டியிருக்காங்க. வெறும் பட்டி மட்டும், சரி புதுசா கட்டியிருக்கேன், புதுசா கட்டியிருக்கேன். இது வந்துட்டு பட்டி மட்டும் பூசிருக்காங்க. 1 year கழிச்சுதான் பெயிண்ட் பூசணும். அப்புறம் வந்துட்டு இது எல்லாமே என்னோட பெட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி உட்கார்றதுக்கு, ஓகேவா? இது வந்து நமக்கு டயர்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்க உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேல வந்துட்டு இந்த ஒர்க்கிங் லேடி ஏதோ ஒட்டி வச்சிருக்குது, ஏதோ ஒரு ஸ்டிக்கர் டிசைனுக்காக ஏதோ ஒட்டி வச்சிருக்குது போல. ஆக்சுவலா இது என்ன, அது லைட் போட்டா வருமா? மூஞ்சி கிட்டத்த காட்டாத. சரி ஓகே. அடுத்து வந்துட்டு இது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கணும்னு சொல்லிச்சா. அடுத்து வந்து இந்த பீரோ. இந்த பீரோல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ் ஏன்னா கோயம்புத்தூர் ட்ரெஸ்ஸஸ் இங்க வந்து எல்லாம் மாத்தணும் இல்லையா, அப்படி வச்சிருக்கேன். அப்புறம் இங்க என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்புறம் வந்துட்டு சரி இந்த பொண்ணு ஹிந்து பொண்ணா, அதனால சரி சாமி கும்பிட்றதுக்காக பூஜை ரூம்ல நான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்குள்ள ஒரு பாத்ரூம் கைஸ். ஸோ இதுதான் நம்மளோட நீலகிரிஸோட ஒரு சூப்பரான கெஸ்ட் ஹவுஸ், ஓகேவா? அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சா அவ்வளோதான்.